கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதால் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வஞ்சகம் என்கிற ஒரு காரியம் உலகத்தில் சாத்தானால் கொண்டு வரப்பட்டது. வஞ்சகம் என்கிற காரியம் கள்ள கிறிஸ்துக்களால் உலகத்தில் கொண்டு வரப்படுகிறது. வஞ்சகம் என்கிற வார்த்தை கள்ள தீர்க்கதரிசிகளால் உலகம் எங்கும் கொண்டு வரப்படுகிறது. இது கிபி 100க்கு முன்னால் எழுதப்பட்ட வேத புஸ்தகத்திலே எல்லா காரியமும் எழுதப்பட்டாயிற்று. கிபி 100க்கு முன்னால் அனைத்து சரித்திர புஸ்தகமும் அனைத்து நிருபங்களும் எழுதப்பட்டாயிற்று. நீங்கள் நிருபங்களை வாசிக்கும் போது எல்லா இடங்களிலும் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு அப்புறமா நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே இந்த அந்தி கிறிஸ்து எவ்வளவு வேகமாய் செயல்படுவா, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் சாத்தானும் எவ்வளவு தீவிரமாய் வெளிப்படுவான் என்கிற காலத்தின் அருமையை உணர்ந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிருபங்களிலே முழுவதிலும் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்கிற வார்த்தை திருப்பி 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 எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்துகிற விசேஷம் என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் வஞ்சகத்தின் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளிலிருந்து நீங்கள் தப்பிவிப்பதற்கு சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதிலே 4வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற சாத்தா தந்திரத்தினாலே மனிதனை வஞ்சிப்பா. ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற கள்ள கிறிஸ்துகளும் தீர்க்கதரிசிகளும் தந்திரத்தினாலே ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் ஒரு முறைமையை சாத்தான் பயன்படுத்துகிறார், அல்லது மனிதர்கள் மூலமா இன்னும் சில முறைகள் இருக்கிறது. அவைகளையும் நாம் தியானிக்க போகிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு, ஒருவனும் உங்களை நய வசனிப்பினால் வஞ்சியாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது ஒரு முறையை சாத்தான் பயன்படுத்துகிறான், அல்லது சாத்தானால் உருவாக்கப்பட்ட, சாத்தானால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அதை பயன்படுத்துகிறான். எப்படின்னா, ஒரு மனிதனை கீழே தள்ளுவதற்கு, ஒரு மனிதனை குழியிலே இடுவதற்கு நேரடியா போய் அவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க ஆரம்பிப்பான். நேரடியா ஒரு மனிதனை எதிர்த்தா அவன் திரும்பி அவனை அடிக்க ஆரம்பிப்பான். சாத்தான் உங்களை எதுக்க நீங்கள் அதிகமா ஜெபம் பண்ணுவீர்கள். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு உபத்திரவம் கொடுக்க பிசாசு உங்களுக்கு வேதனை கொடுக்க உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க நீங்க திருப்பி ஜெபம் பண்ணுவீங்க. அதெல்லாம் தந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து ஆராதனைக்கு எப்படி வரவிடாம தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுத்து, தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க முடியாதோ அதெல்லாம் தடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் ஒரு நாள் குழியில கொண்டு போட்டு உங்களை மூடி போட்டுட்டு சொல்லுவா, நான் ஜெயித்தேன் என்று சொல்லுவா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்க. ஆராதனைக்கோ ஜெபத்திற்கோ வேத வாசிப்புக்கோ தேவனோடு இணைவதற்கோ எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியோ தடையாக வருவார்கள் என்று சொன்னா அவன் சாத்தான் என்பதை, அவர்கள் பிசாஸ் என்பதை, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதனால நீங்கள் கவனமாயிருங்க. உங்க விசுவாசத்தை யார் கெடுக்கிறாங்களோ, உங்க ஆராதனை யார் கெடுக்கிறாங்களோ, உங்க ஜெபத்தை யார் கெடுக்கிறாங்களோ, உங்க வேத வாசிப்பை யார் கெடுக்கிறாங்களோ, யார் கடவுளோடு நீங்க நெருங்குகிறத கட் பண்ணுகிறார்களோ, இவங்க எல்லாம் பிசாசால் அனுப்பப்படுகிற மனிதர்கள், பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள், பிசாசால் உங்க ஆத்மாவுக்கு கண்ணி வைக்கிறவர்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அமை நய வசனிப்பினால ஒருத்தனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல நய வசனிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புத்தகத்தின் இன்னொரு மொழிபெயர்ப்பு தெளிவா இதை சொல்லுகிறது. இந்த நய வசனிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, மயக்குகிற வார்த்தை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. டிரான்ஸ்லேஷன்ல போய் போட்டு பாருங்க, நய வசனிப்பு அப்படின்னா என்னன்னு எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான அர்த்தம் சொல்லப்படுகிறது, மயக்க நிலைமை. ஒரு மனிதனை மயக்கி அவன் இல்லாமல் ஆக்குவது, அதுதான் நயவசனிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் அடுத்து கையாளக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய பகுதி என்ன தெரியுமா? நயவசனிப்பு அல்லது மயக்குகிற ஒரு நிலை. கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 3வது அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 3:1 சொல்லுது, புத்தி இல்லாத கலாத்தியரே
பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? அப்படியே கலாத்தியர்களின் நிருபம் 5வது அதிகாரம், கலாத்தியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, கலாத்தியர் 5:7 சொல்லுகிறது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 2 வசனத்தை நீங்கள் வாசித்தா ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. சத்தியத்தை விட்டு விலகிறதுக்கு உங்களை மயக்கினவன் யார்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நாங்க இங்க தான் இருக்கோம் ஐயா, அல்லேலூயா. கையை அசைச்சு சொல்லுங்க, நாங்க இங்க தான் இருக்கோம், அல்லேலூயா. சத்தியத்தை விட்டு விலக வைக்கிறது ஒரு மயக்க நிலைமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்து புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தீத்து 1வது அதிகாரம் 9, 10, 11 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது 9, 10, 11 3 வசனமோ என்ன சொல்லுது? ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவோ எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவோ வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காய் தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் இங்கதான் நீங்க கோடிட்டு வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனத்திலே அழகாய் பவுல் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? சத்தியத்திற்கு நிலைத்திருக்காதபடிக்கு சிலர் வந்து இழிவான தகாத உபதேசங்களை உங்களுக்கு போதித்து உங்களை மயக்கி அல்லது உங்களை மயக்க நிலைமையில வைத்து மனதை மயக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இழிவான ஆதாயத்திற்காய் தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாரையும் மொத்தமாய் கவிழ்த்து போடக்கூடிய சில வார்த்தைகளை சாத்தான் பயன்படுத்துகிறான். சாத்தான் கொண்டு வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? ஜனங்களை மயக்க வைக்கிறான். அதுல அழகா எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிராய். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. தீத்து 2வது புத்தகம் 1 ஆண்டவர் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்றவைகளை பேசு. யார தெரியுமா அடுத்து மயக்க போகிற ஒரு முக்கியமான ஆள்? ஒன்று போன வாரத்தில் 2 பேரை பார்த்தோம். ஒன்னு ஆத்மாவிலே விசுவாசத்திலே உறுதி இல்லாதவர்கள், 2வது சத்தியத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்கள், 3வது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இவர்கள் நல்லவர்கள் தான், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனா இவங்களுக்குள்ள சத்தியம் சரியா இல்ல. அதான் முக்கியம். இவர்களுக்குள்ள ஆரோக்கியமான வசனம் இல்ல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப நான் நீங்க உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றேன். டெய்லி நீங்க காலையில மத்தியானம் நைட்டு 3 நேரமும் கஞ்சியே குடிக்கிறீங்க, துவையலும் உப்பும் புளியும். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு குடிங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு கஞ்சி குடிங்க. திங்கள்ல இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3 நேரமும் கஞ்சி, வெறும் துவையலும் உப்பும் புளியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரத்துல கை காலையில ஒரு மாதிரி இப்படி ஆகும். சோத்திரம், அல்லேலூயா. கண்ணு அப்படியே உள்ள போயிடும். சோத்திரம். அப்படியே தலையெல்லாம் கறங்கும். அடுத்த வாரம் ஒரு ஆளும் கூட்டத்துக்கு வர மாட்டீங்க. சோத்திரம், அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில கஞ்சியை கண்டாலே அப்படி ஒரு மாதிரி வரும். ஏன் தெரியுமா? டெய்லி இதை குடுக்கிறதுனால நமக்கு பலன் இல்லை. நமக்கு சரீரத்திற்கு பலன் உண்டாகனா சத்துள்ள உணவுகள் உண்டாக வேண்டும், சத்துள்ள காரியங்கள் நமக்கு வேணும். இங்க பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுது, ஆரோக்கியமான உபதேசத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தா, ஆரோக்கியமான உபதேசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அந்த மனிதனை விழ தள்ளுவதற்கு சாத்தானால் முடியாது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. பைபிள மேலோட்டமா படிச்சு சத்தியத்தை மேலோட்டமா கேட்டு வசனத்தை மேலோட்டமா வாசிச்சுட்டு வர்றீங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாள் விழுறதுக்கான பல சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா பைபிள் அழகா சொல்லுது, ஆரோக்கியமான வார்த்தைகள் தான் நம்மை கடவுளோடு கொண்டு சேர்க்கும். ஆரோக்கியமான சத்தியம். வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சா உங்களை எங்கெல்லாம் கடிஞ்சு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் படிங்க. அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசிச்சா எங்கெல்லாம் உங்களுக்கு திருந்தணும்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் படிங்க. வேதத்துல எங்கெல்லாம் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறதோ அதெல்லாம் படிங்க. இது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் என்னுடைய ஆகாரம், பலமான ஆகாரம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்க பக்கத்துல சாத்தா எந்த வசனிப்பையும் கொண்டு வர முடியாது. சோத்திரம், அல்லேலூயா. உங்களை ஒரு சைஸ்ல பேச முடியாது. அப்பவே நீங்க அடையாளம் கண்டுருவீங்க, இவன் ஆள் வேற. சோத்திரம், அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷனை ஒரு மனுஷனும் தொட முடியாது. யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வார்த்தை எங்க இருக்கிறதோ அவனை சத்துரு எப்படி அம்மி கும்மி மறைஞ்சாலும் அவனை எதிர்க்கவும் முடியாது, அவனை அழிக்கவும் முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்திலே வேறு கொள்ளுங்கள், வசனத்தின் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நன்றாய் ஓடினீர்கள், நன்றா ஜெபம் பண்ணீங்க, நல்லா பைபிள் வாசிச்சீங்க, நல்லா ஆராதிச்சீங்க, நல்லா உபவாசம் இருந்தீங்க, நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்க. ஆனா இப்போ பக்கத்துல கொஞ்சம் பார்த்து கேளுங்க. இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி 2024 10:53 சோத்திர. அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. ஆனா 2000 உங்களை பிடிச்சா பிடிக்க முடியாது. சோத்திர. 2003 உங்களை பிடிக்க முடியாது, 2010 பிடிக்க முடியாது. எங்கே பிரச்சனை? நன்றாய் ஓடினவர்களை எங்க விழத்தள்ளுறான் தெரியுமா? வார்த்தைகளை வச்சே விழத்தள்ளுகிறான், வசனத்தை வச்சே விழத்தள்ளுகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மதுரையில சில சபைகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சபையில சொல்றாங்க, எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணலாம். அல்லேலூயா. சோத்திர. அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணேன்னு வைங்க, மேல் மாடி 2 மாடியும் ஃபுல் ஆயிரும். அல்லேலூயா. அப்புறம் வெளியில ஆள் வரும், இங்கே ஆள் வரும். நான் இங்கிலாந்துக்கு சிங்கப்பூர்னு பறந்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திர. அல்லேலூயா. எனக்கு செல வச்சு கும்பிடுவார்கள். கர்த்தருக்கு சோத்திர. ஐயா, இதத்தாயா எதிர்பார்த்தா 2000 வருஷமாய். சோத்திர. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அங்க ஜனக்கூட்டங்கள் போகிறது, சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். பிசாசு செய்யக்கூடிய சில மயக்கத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம், அதிலே 26வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம். சாத்தான் மயக்குகிற சில பிரச்சனைகள் வேகமாய் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26 சொல்லுது, பிசாசினுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாய் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இங்க ஒரு மயக்கத்தை குறித்து எழுதி இருக்கிறார். பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற மனிதர்கள். சாத்தான் எல்லாரையும் விட்டுருவான், ஆனா பரிசுத்தவான மட்டும் அடிக்கடி நோண்டி பார்க்க காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி எந்த தந்திரத்தை அவனால ஒண்ணு செய்ய முடியாது. பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி எந்த விதமான விளையாட்டை அவன் பயன்படுத்த முடியாது. பரிசுத்தவான்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை தான் கொண்டு வருவான். என்ன தெரியுமா? இச்சைகளை தூக்கி போட்டுருவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது என்ன இச்சையோ, கண் இச்சையோ, மாம்ச இச்சையோ, பண இச்சையோ, பொருள் இச்சையோ, என்ன இச்சையோ, ஆனா சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? இச்சையை தூக்கி போட்டுருவான். பழைய ஏற்பாட்டில் இருந்த பல விசுவாசிகள், பல பரிசுத்தவான்கள், நியாயாதிபதிகள் விழுந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இச்சை, பாவம், இச்சை. இச்சையை கொண்டு வந்து தூக்கி போட்டதுனால இவங்க ஜெபம் பண்ணது உண்மைதான், ஆராதிச்சது உண்மைதான், பைபிள் வாசிச்சது உண்மைதான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், பரலோகத்தை கண்டது உண்மைதான். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன் தெரியுமா? எத்தனை பேரை பார்த்திருக்கேன். என் கூட ஒருத்தன் படிச்சான், சகோதரன், பயங்கர ஜபாளி. அவன் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாலே கண்ணுல அப்படி கண்ணீர் வரும், தேசத்துக்காக அழுது புலம்புவான். ஆனா நான் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது, அந்த மனுஷன் ஆண்டவரை விட்டு போயிட்டான், ஊழியத்தை விட்டு போயிட்டான், குடும்ப தேவ சபையை விட்டு போயிட்டான், எங்க போனானே தெரியல. இன்னைக்கு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கேட்டா என்ன தெரியுமா விஷயம்? அதனுடைய கன்க்ளூஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னா, அவனுக்கு ஏற்பட்டது இச்சை. இச்சை, பாவம் என்கிற இச்சை அவன் கிட்ட தூக்கி போட்டதுனால இவனால நிற்க முடியல, இவனால அதை மேற்கொள்ள முடியல. பைபிள் சொல்லுகிறது, சாத்தான் மனிதர்களை மயக்க வைக்க முக்கியமாய் பயன்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? இச்சை. ஏதாவது ஒரு பாவத்தை கொண்டு வந்து நமக்கு அப்படியே ஊக்குவிச்சிருவான். இதற்கு வசனத்தை எடுத்து கொடுத்துருவான், அநேகரை வச்சு பேசவும் ஆரம்பிப்பான். ஆனா சத்திய வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்கள் வாசித்தா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 2 வசனம் அழகாய் சொல்லுகிறது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஆண்டவர் சில காரியத்தை சொல்ற, பலர் இதுக்கு விரோதமா பேசுறாங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்க, அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்க. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டனாலே நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், உங்க பக்கத்துல சாத்தான் வந்துட்டான். சோத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு டைம்
ஒரே ஒரு டைம். அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டானாலே பிசாசு உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்றார், இச்சைகள் உள்ள வராதபடிக்கு பரிசுத்தவான்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், பாவத்தை சாத்தான் தூக்கி போட்டு உங்களை படுகுழியில தள்ளாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். கவனம். அல்லேலூயா. சிம்சோன் கண்ணினால விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனை பிடிச்ச உடனே 2 கண்ணையும் பிடிங்கினார்கள். சோத்ரா. அல்லேலூயா. பெரிய வில்லை, ஆனா இன்னைக்கு மாவரைக்கவனாய் மாறினான். பெரிய வில்லை, ஜனங்களுக்கு முன்ன அடிமைதனமாய் மாறினான். ஆண்டவர் சொல்றாரு, இச்சையில மயங்கிறாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 22வது வசனத்தில் ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார், 2வது ஒரு மயக்கத்தை சாத்தான் கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுது 13வது அதிகாரம் 22 சொல்லுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தோம், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவனை நெருக்கி போடுகிறதுனால், வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவன் பலனற்று போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது ஒரு மயக்கத்தை கொண்டு வருகிறான். என்ன மயக்கம் தெரியுமா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மயக்கம், உலகத்தின் நன்மைகளின் மயக்கம். அல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு தேவை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு தருவார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களை கண்டிப்பா கடவுள் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் சிறந்திருப்பீர்கள். யாரெல்லாம் நம்புறீங்க அதை மாத்திர கை உயர்த்தி காமிங்க. நான் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், நல்லா இருப்பேன். நல்ல கை தூக்கி காமிங்கள. காரோடு வருவேன், கையை தூக்கி காமிங்க. பைக்கில் போவேன், கையை தூக்கி காமிங்க. நல்ல வீடு கட்டுவேன், கையை யாருக்கு வேண்டாமாடா தம்பி மாதிரி வீடு வேண்டாமா, நல்ல தூக்கி கையை. அல்லேலூயா. அப்படியே கையாசை சொல்லுங்க, வீடு கட்டுவேன், ஆசீர்வதிக்க உயர்த்தப்படுவேன். ஆனா பைபிள் சொல்லுது, இதுதான் எனக்கு பிரச்சனைக்கு ஆரம்பமே. சோத்ர. அல்லேலூயா. சாத்தான் உலகத்தின் ஆசீர்வாதத்தை நேரடியா கொண்டு வராம ஐஸ்வர்யத்துல உண்டாகிற மயக்கத்தை கொண்டு வந்து பாவத்துல விழ வச்சு அநேகரை அநியாயத்துக்குள்ள கொண்டு தள்ளுவான். 2வது மயக்கம். 3வது பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தானால் கொண்டு வரக்கூடிய மயக்கம். 7வது அதிகாரம் அதிலே 25வது வசனத்தை வாசிக்கும் போது 7வது அதிகாரம் 25 சொல்லுகிறது, ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை அறியவும் என் மனதை செலுத்தினேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி எழுதின சாலமன் 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மயக்கம். எப்படிப்பட்ட மயக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறிய முயற்சி பண்ணினேன். இதோட நிறுத்தி இருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பான். சோத்ர. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு கொஞ்சம் சொல்லுங்க, இதோட நிறுத்தினா தப்பிச்சிருங்க. ஐயா மாதிரி இல்லையா? யாரு பக்கத்துல கையை பிடிச்சிங்களா? இதோட நிறுத்திடுங்க. 11ஆம் மணியோட குடியை நிறுத்திடுங்க, இச்சையை நிறுத்திடுங்க, பாவத்தை நிறுத்திடுங்க, தப்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே வசனத்தில் அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, மதிகேட்டின் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை அறியவும் என் மனதை செலுத்தினேன். இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? மனசுதான் பிரச்சனை. சோத்ர. அல்லேலூயா. இந்த மனசுல என்ன தெரியுமா? புத்தி மயக்கத்தை மனதில கொண்டு வந்ததுனால மயங்கிட்டாங்க. சோத்ர. அல்லேலூயா. சிலரை பாருங்க, சும்மாவே வளரிக்கிட்டே நடப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஏதோ ஒரு பைத்தியம் அப்படிதான் இருக்கு, புத்தி மயக்கத்தின் பைத்தியம். ராத்திரி ஃபுல்லா ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடப்பாய். அல்லேலூயா. அப்பவே கண்டுபிடிச்சிடலாம் இவன் எங்க போனான்ட்டு. சோத்ர. அல்லேலூயா. ராத்திரி ஃபுல்லா ஏதாவது உளறிட்டே கிடப்பா. பைக்ல போயிட்டு இருப்பா, எங்க போறானே தெரியாது. கார்ல போய் எங்க போன்னு தெரியாது, பஸ்ல போனே எங்க போறேனே தெரியாது. எங்க முட்டினவர் தான் தெரியும், இது கல்லா. சோத்ரா. என்ன காரணம் தெரியுமா? எங்கேயோ ஒரு மயக்கம் உண்டாயிருக்கு, மனசு எங்கேயோ போய் தடுமாறிட்டு ஒரே மனசு இல்ல. கத்தருக்கு சோத்ர. அநேக ஆக்சிடென்ட் ஆகிறது காரணம் தெரியுமா? ஒரு மனம் இல்லை, எதையோ நினைச்சிட்டு எதையோ பறி கொடுத்து போறதுனால, அவங்களுடைய மயக்கத்தினால திடீர்னு போய் எங்கேயாவது போய் இடிச்சிட்டு இருக்காங்க. இது ஆவிக்குரிய காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். மயங்கி மயங்கி ஓடுனீங்கன்னா எங்கேயோ போய் மண்டையை உடைக்க போறோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ மயக்குதுன்னா, ஏதோ உங்களை மயக்கடிக்குதுன்னா, நீங்க எங்கேயோ போய் முட்டிட்டு இருக்க வரீங்க, எங்கேயோ மண்டையை உடைக்க வரீங்க, எங்கேயோ பல்ல உடைக்க வரீங்க, ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல போய் நின்னுட்டு கடைசி நேரத்துல கஷ்டப்பட வரீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, புத்தியினத்தின் மயக்கத்துக்கு கொடுக்காதீங்க. ஏசாயா 28:1 சொல்லுது. ஏசாயா 28:1 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடுத்த ஒரு மயக்கத்தை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 28:1 ஏசாயா 28
28:1 சொல்லுது, எப்ராயிமேருடைய வெறியரில் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமெடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு, வாடி போகும் புஷ்பமே. ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மயக்கம், சாத்தான் கொண்டு வருகிற மயக்கம் என்ன தெரியுமா? 4வது அதிகாரம் 11 சொல்லுது, வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு மயக்கம், மதுபானம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லா இருக்கிற புத்திய கெடுக்கிறது. அல்லேலூயா. நல்ல தெளிவா இருப்போம், அப்படிதானே? குடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. சில குடிகாரர்களை கண்டு எனக்கு ஷாக் ஆகும். தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்க ஐயா தெரியுமா, குடிச்சா அவரை பிடிக்க முடியாது. என்ன சொல்லாருன்னு போலீஸ் வந்தா மட்டும் சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. போலீஸ் வந்தா தெளிவடைஞ்சிடுறாங்களே, எப்படி? எனக்கு அது பயங்கர டவுட். யார்கிட்ட கேட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். சரியா? அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு வெளியில நம்ம இடத்துக்கு பேர் வந்து வார வேளையில ஒரு குடிகாரர் பயங்கரமா சத்தம் போட கெட்ட வார்த்தையே பேசிட்டு இருக்க. திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வந்த உடனே எங்க போகுதுன்னே தெரியாது. சோத்திர. அல்லேலூயா. அப்ப இது கொழுப்பு. அல்லேலூயா. இதுக்கு பேர் என்னது? சோத்திர. அல்லேலூயா. போலீஸை கண்டா மட்டும் உள்ள எப்படி ஒளிஞ்சிருது பாம்பு. சோத்திர. அல்லேலூயா. அப்ப இது பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். இது மயக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரத்தில் இன்னொரு மயக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. 56:10 திருப்பிக் கொள்ளுங்க. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றுமறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர்கள். இங்க இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, தூக்க மயக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அடுத்து ஒரு மயக்கம், தூக்க மயக்கம். இது யாரை பத்தி சொல்லி இருக்கு அப்படின்னா, அவனுடைய காவல்காரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காவல்காரருடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 13வது அதிகாரம் 25வது வசனத்தை திருப்புங்க, 28வது வசனத்தையும் திருப்புங்க வேகமாய். 13, 25, 28 வேகமாய் திருப்புங்க. அங்க எழுதப்பட்டிருக்கு, மனிதர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களையை விதைத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 28, அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? இப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஜாமக்காரர்கள் அப்படின்ற ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. ஜாமக்காரர்கள். இந்த ஜாமக்காரர்கள் யார் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்பா. இந்த ஜாமக்கார யார் தெரியுமா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க அம்மா. இந்த ஜாமக்கார யார் தெரியுமா? உங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்கள். ஆமே. சபையில் இருக்கிற பெரியவர்கள். ஆமே. சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் இருக்கிற ஜெப வீரர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஜாமக்காரர்கள் தூக்க மயக்கமா இருக்கிறதுனால சாத்தான் களைய விதைச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. சோத்திர. அல்லேலூயா. பல பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை அப்படி போகுது, என் பிள்ளை இப்படி போகுது. எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆமே கிடையாது. அல்லேலூயா. ஆமே. என் குடும்பம் இப்படி தாறுமாறாகுது, என் வீட்டுல வருமானம் இல்ல, ஆமே, குழந்தை வாக்கியம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல. ஜெபம் பண்றீங்களா? கிடையாது. ஆமே. ஐயோ, ஒரே தலைவலி, ஒரே வயிறு வலி, ஒரே முதுகு வலி. ஜெபம் பண்றீங்களா? இல்ல. அல்லேலூயா. அப்ப எப்படி வரும்? யார் உள்ள வருவா? ஒரு குடும்பத்தை காப்பாத்துறது ஒரு அப்பாவுடைய கடமை. காத்திருந்து பிள்ளைகளுக்காக கதறி ஜெபிக்கணும். ஒரு அம்மாவுடைய கடமை விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆமா. வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு அப்பாவும் அம்மாவும் போராடி ஜெபிக்கணும். என் பிள்ளைகளை காப்பாற்று ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறேன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஒரு தாய், ஒரு தகப்பன் கதறணுங்க. கதறணும். ஒண்ணுமே செய்கிறது இல்ல, குற்றம் சொல்றோம். தப்பு 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 தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணமே பெரிய தப்பு. உண்மைதான். அல்லேலூயா. பிள்ளைகளை காக்க மறந்துட்டோம், நம்முடைய குடும்பத்தை காக்க மறந்துட்டோம், சபையை காக்க மறந்துட்டோம், தேசத்தை காக்க மறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு காவலா இல்லாமல் போயிட்டோம், ஜெபத்தை மறந்துட்டோம். 24 மணி நேரம் வீட்டுல சினிமா ஓடுது, 24 மணி நேரம் சீரியல் ஓடுது, 24 மணி நேரம் பாவம் ஓடுது, 24 மணி நேரம் கடவுளுக்கு பிரியமில்லாதவைகள் வீட்டில்
வீட்டுல அங்க எப்படி ஆண்டவர் இருப்பா, அங்க எப்படி ஜெபம் கேட்கப்படும், அங்க எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், அங்க பிசாசு புகுந்து விளையாடுவா, அங்க பிசாசினுடைய விளையாட்டு தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, காவல் வைங்க, உங்க வீட்டை காவல் வைங்க, உங்க பிள்ளைகளை காவல் வைங்க, எங்க போறாங்கன்னு தெரியாது காவல் வைங்க, உங்க மனைவியை காவல் வைங்க, உங்க புருஷனை காவல் வைங்க, திருச்சபையை காவல் வைங்க, தேசத்தின் பிள்ளைகளை காவல் வைங்க. கதறுங்க கடவுளிடத்தில், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும். கேட்டு பாருங்க, கடவுள் சும்மா இருக்க மாட்டான். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் முடிச்சு வரும்போது எனக்குள்ள இருந்த ஒரே ஒரு விசுவாசம் இதுதான், நான் என் வீடு ரட்சிக்கப்படணும், என் அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும், என் சகோதரன் ஒருத்தன் பாவத்தில் இருக்க அவன் ரட்சிக்கப்படணும். கதறினேன், கூத்தாடினேன், என் சகோதரனை கத்த திருப்பினா. எங்க அப்பா குடிச்சிட்டு வீட்டுல வந்தா, அன்றைக்கு ஒரே ராத்திரியில எங்க அப்பா கதறி, ஐயோ நான் இனி குடிக்க மாட்டேன் என்று அலறி காலையில வந்து சொன்னா, நான் இனி குடிக்க மாட்டேன். ராத்திரி முழுவதும் ஆண்டவர் எங்க அப்பாவை போட்டு புடமிட்டார். என்ன காரணம் தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு பண்ண ஜெபம், குடிச்சிட்டு படுத்திருந்த எங்க அப்பாவை எழுப்பி அவரை வாமிட் எடுக்க வச்சு கழுத்தை பிடிச்சி கொடுத்த தண்ணி எல்லாம் இந்த கழுத்துக்குள்ள இருக்கு, மேலே போகாது கீழே போகாது. அப்பவே எங்க அப்பா சொன்னார், நான் ஆண்டவரே குடிக்க மாட்டேன். ரூம்ல கதறுகிறோம், ரூம்ல ஜெபம் பண்றோம், ரூம்ல ஆராதனை துதி. நம்ம கொரட்டை விட்டு தூங்கிட்டு ஆமே எல்லாரும் திருந்தணும், நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா பிசாசு ஒரு இளிச்சவாயன் அல்ல, சாத்தான் ஒரு இளிச்சவாயன் அல்ல, எதற்கும் தெரியாத முட்டாள் அல்ல. சாத்தா நம்மளை விட அறிவாளி, நம்மளை விட பயங்கரமாய் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் சாத்தா. அதனால அவனை விட அறிவாளியா, அவனை விட தாளந்துள்ளவர்களா கிறிஸ்தவர்கள் மாறாத வரைக்கும் கிறிஸ்தவம் வளராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. காவல் வைக்க தேவன் நம்மை நியமிச்சிருக்கிறான், குடும்பத்துக்காக காத்திருக்க நியமிச்சிருக்கிறான். நம்ம மறக்கும் போது சாத்தான் உள்ள வர்றான். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதுல அழகான ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆனா இந்த வேத வசனத்துக்கு அது பொருந்துகிறபடியா மறுபடியும் தியானிக்க போகிறோம். 2வது அதிகாரம், அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமே 15வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அவரை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை அழைத்து கொண்டு வந்து, ஏவாளை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரத்துல தான் பாவம் செய்கிறாங்க. ஆனா 2வது அதிகாரத்துல ஆண்டவர் காவல் காக்க ஆள வச்சுட்டாரு. எங்க? சிங்கம் கடிக்காது, புலி கடிக்காது, நாய் கடிக்காது, பூனை வராது, சிறுத்தை வராது, ஒண்ணும் பண்ணாது, எதுவுமே ஒண்ணும் பண்ணாது. ஆனா கர்த்தர் சொன்னாரு காவல்கார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா சொன்னாரு? சாத்தான உள்ள விடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இந்த அண்ணாச்சி எங்க போனாருன்னு தெரியல. அவர் செஞ்ச பாவம் நம்ம இன்னைக்கு கோயில் கட்ட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இல்லைன்னா ஏதேன் தோட்டத்திலே ஆராதிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப மனம் திரும்புறதுக்கு பராத பாடுபட வேண்டியது இருக்கு. ஆமா, என்னெல்லாமோ செய்ய வேண்டியது இருக்கு. ஆனாலும் நான் திருந்தனான்னு நமக்கு தெரிய மாட்டேங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? இங்க இருக்கிற பல பேருக்கு டவுட் என்ன தெரியுமா? நான் பரலோகத்துக்கு போவேனானே தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு டவுட். சோத்ரா. அதுக்கெல்லாம் காரணம் ஏதேன் தோட்டத்தை காவல் வைக்காததுனால. உங்களை நீங்க காவல் வைக்கலைன்னா கண்டிப்பா ஒரு நாள் ஏமாந்துருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தூக்கத்தை விட்டு எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சாத்தான் நய வசனிப்பினால, மயக்கம் நிறைந்த வார்த்தைகளினால நம்மை மயக்குகிறான். எல்லாரும் அப்படி ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் அப்படி ஜெபிக்க போறீங்க. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் அப்படி ஜெபிக்க போறீங்க. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இதெல்லாம் சாத்தானுடைய வஞ்சகம் என்பதை நீங்க கண்டுகொள்ளணும். சாத்தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆண்டவன் நம்மோடு பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக வசனங்களை கொண்டு வந்து நான் ஒரே ஒரு பாயிண்டில் இன்னைக்கு நின்றுட்டேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மயக்கத்திலே நின்றுட்டேன். சோத்ர ஹாலே. ஒரே மயக்கம் என்கிற வார்த்தையில் நின்றுட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுது. அமே சாத்தான் பரிசுத்தவான்களை கீழே தள்ளுவதற்கு, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை பிடிக்கிறான்.
தந்திரத்தினாலே அரிதாய் தப்பினவர்களிடத்திலே பாவத்தை கொண்டு வந்து தள்ளிவிடுகிறான். நல்லாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், நல்லாய் ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை சத்தியமாய் அறிந்தவர்கள், வசனத்தை பிடித்து ஓடுகிறவர்கள், இவங்களை எப்படி தெரியுமா தள்ளிவிடுறான்? மயக்கத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேக மயக்கத்தை கொண்டு வருகிறான். நல்லா தான் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் திடீரென்று ட்ராக் மாறி ஓடுறாங்க, எங்கேயோ மாறி போயிட்டாங்க. ஏன்னா சத்தியம் அவர்களுக்கு இல்லை. சத்தியத்தினுடைய அந்த பலன் குறைந்து போனதுனா, சத்தியத்தினுடைய வீரியம் குறைந்து போனதுனா, ஆரோக்கியம் இல்லாத சத்தியத்தை கேட்டதுனால என்ன நடக்குது தெரியுமா? ஆத்துமா பலவீனம் அடைகிறது, ஆவி பலவீனம் அடைகிறது, சரீரம் பலவீனம் அடைகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான வார்த்தைகள் உங்களை மறுபடியும் ஓட வைக்கும். ஆரோக்கியமான வார்த்தைகள் உங்கள் ஆத்மாவை பலனடைய செய்யும். எந்த பிசாசு உங்களை எந்த விதத்திலும் தடுக்க முடியாது, உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அவைகள் சுட்டெரிக்கப்படும். அவைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய அறிவு உங்களுக்கு உண்டாகும், அதை குறித்த தெளிவு உண்டாயிருக்கும். ஏன் இதெல்லாம் கொண்டு வர்றான் என்கிற எண்ணங்கள் உருவாகும். ஆண்டவருடைய வார்த்தை எங்க ஒரு மனிதனுக்குள்ள வைராக்கியமா ஆரோக்கிய உபதேசம் உண்டாகிருக்கிறதோ, எந்த இருதயத்தில் உண்டாகிருக்கிறதோ, அந்த இருதயம் எதையும் அக்செப்ட் பண்ணாது. ஆண்டவருடைய சத்தியத்தை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஹல்லேலூயா. மற்றபடி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுகிற இருதயமாய் அது மாறும். அநேகர் வசனத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க, அநேகருக்கு வார்த்தை தெரியுது, ஆனால் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இறங்கலைன்னா, நீங்கள் இருதயம் அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் வசனம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பீங்க. வார்த்தை எனக்கு தெரியுமே, இந்த வசனம், ஐயோ எனக்கு இந்த வசனம் தெரியுமே, ஆனால் என்னால் முடியலையே. என்ன தெரியுமா காரணமா? ஐயா, தம்பி, தங்கச்சி, என்ன தெரியுமா காரணம்? வார்த்தை தெரியுதானா? வார்த்தை இருதயத்தில் இறங்கல, இருதயத்தில் இறங்கல. சத்தியத்தின் வார்த்தை உள்ள இறங்காததுனால ஆத்மாவில் பலன் இல்லை. ஆத்மாவை சீக்கிரமாய் சாத்தான் மயக்க ஆரம்பிச்சிருந்தான். எதெல்லாம கொண்டு வந்த உடனே நாம் விழுந்து போயிடுறோம். ஏதோ ஒரு பெரிய காரியம் என்ன நினைச்சு, ஏதோ ஒரு பொக்கிஷம் என்ன நினைத்து, இதுதான் எனக்கு மேன்மேன்னு நினைச்சு மயங்கி விழுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நோ 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 நோ, இது உங்களை மயக்குகிறது. எதற்கு தெரியுமா? உங்களை அழிப்பதற்கு, உங்களை வாழ வைப்பதற்கு அல்ல, உங்களை உயர்த்துவதற்கு அல்ல. உங்களுடைய உயர்வையும், உங்களுடைய மேன்மையும், உங்களுடைய நன்மைகளை, உங்க ஆசீர்வாதத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சாத்தானால் கண்டுபிடிக்கப்பட்ட நயவசனிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம், இன்னைக்கு வெளியே வந்துருங்க, இன்னைக்கு வேண்டாம், வெளியே வந்துருங்க. வேதம் சொல்லுது, சாத்தான் மயக்குகிறான், இச்சைகளை கொண்டு மயக்குகிறான், பண ஆசையை கொண்டு வந்து மயக்குகிறான், மதுபானத்தை கொண்டு வந்து மயக்குகிறான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூக்க மயக்கத்தை கொண்டு வந்து மயக்குகிறான், புத்தியை கெடுத்து மயக்குகிறான். இவைகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீங்க ஆண்டவருடைய சத்தியத்தை பிடிச்சுக்குங்க. சத்திய வசனமே உங்களை விடுதலையாக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. வசனம் எங்க ஒரு மனிதனுக்குள்ள இருக்கோ, அந்த மனிதன் இவைகளெல்லாம் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். எத்தனை இச்சையை கொண்டு வந்தாலும் போ அப்பாலே என்று சொல்லுவான். எத்தனை மதுபான வெறியை கொண்டு வந்தாலும் போ அப்பாலே என்று சொல்லுவான். எத்தனை பண ஆசையை கொண்டு வந்தாலும் போ அப்பாலே என்று சொல்லுவான். எத்தனை தூக்கத்தை கொண்டு வந்தாலும் போ அப்பாலே என்று சொல்லுவான். எத்தனை விதமான புத்தி மயக்கத்தை கொண்டு வந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்கிற இருதயம் இன்னைக்கு உங்களுக்கு வேணும். இயேசுவிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, எங்க இருதயத்துக்குள்ள உங்களுடைய வார்த்தை இறங்கட்டும் அப்பா, எங்க இருதயத்துக்குள்ள உங்களுடைய வார்த்தை இறங்கட்டும். இந்த உலகத்துல கடவுள் உங்களை ஐஸ்வர்யவான மாற்ற மாட்டாரா? கடவுள் உங்களுக்கு கார் தரமாட்டாரா? கடவுள் உங்களுக்கு மேன்மை தரமாட்டாரா? பங்களா தரமாட்டாரா? ஆண்டவர் சொன்னா, இவை எல்லாம் நான் உங்களுக்கு வேண்டியது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன், கடவுளே எல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க உலகத்துக்காக தேடி பாவத்தை சம்பாதித்து அதிலே மயங்கி போய் பண ஆசையில விழுந்து பாவத்தை சம்பாதித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சிடாதீங்க. இச்சையில விழுந்து உங்க ஆத்மாவை கெடுத்துடாதீங்க. மதுபானத்தில் விழுந்து மயங்கி ஆத்மாவை கெடுத்துடாதீங்க. புத்தி மயக்கத்துல மயங்கி பைத்தியமாய் மாறி தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா போய் ஆண்டவருடைய ஆத்மாவை கெடுத்துடாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஏசு உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறா, ஏசு உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறா. தேங்க்யூ. இந்த வசனங்களை நான் எங்கேயுமே பேசுனதில்லை. உங்க 2 திருச்சபைக்கு தான் அதை பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், வார்த்தைகள் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்தியம், 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 சத்தியத்தின் வீரியம் உங்களுக்கு தேவை. சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள வசனத்தை வைக்கிறேன் ஆண்டவரே, நான் வாரேன் ஆண்டவரே, நான் வாரேன் ஆண்டவரே, வாரேன் ஆண்டவரே, என்னை தேவன் ஆசீர்வதியும், என்னை உங்களுடைய வசனத்தினால நிரப்பும். உங்ககிட்ட வசனம் இருக்குன்னா சாத்தான் எத்தனை முறை உங்க பின்னாடி வந்தாலும், சாத்தான் எத்தனை முறை உங்களை தடுத்து நிறுத்தினாலும்,
விட்டதுனால சாத்தான் எத்தனை முறை உங்களுக்கு விரோதமா வந்தாலும் நீங்க தள்ளிட்டு ஓடிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த வசனம் உள்ளவங்களுக்கு தெரியும், இது அல்ல என்னுடைய வாழ்க்கை. எனக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிற பெரிய பெரிய நன்மைகள் இந்த பூலோகத்திலும் உண்டு. எனக்காக நியமித்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் பரலோகத்திலும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் காவல் வைக்க சொன்னதை மறந்து போனானாதா, அதனால சாத்தா உள்ள வந்து ஏவாளை வஞ்சித்தா. வேதம் சொல்லுது, எவனை உள்ள விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு, அவனை உள்ள விட்டதுனால உள்ள இருந்த ஆதாமும் ஏவாளும் வெளியே தள்ளப்பட்டார்கள். சகோதரா சகோதரி, ஐயா அம்மா, யாரையெல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு கடவுள் உங்களுக்கு சொல்லி இருக்காரு, யாரெல்லாம் வேண்டாம் உங்க வாழ்க்கைக்கு இடையில வேண்டான்னு சொன்னாரு, அவளத்தை வெளியே தள்ளலனா நீங்கள் வெளியே தள்ளப்படுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். தோட்டத்துக்குள்ள சொகுசா வாழ்ந்தவன்ட்ட, தோட்டத்துக்குள்ள ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தா, தோட்டத்துக்குள்ள நன்மையா, அதுதான் அவங்க சொத்து. ஆனா விடக்கூடாதவனை உள்ள விட்டதுனால இவன் உள்ள இருக்க முடியாம வெளியே போயிட்டான். அநேகருடைய நிலைமை, அநேக குடும்பத்தின் நிலைமை, அநேக மனிதர்களுடைய நிலைமை, யாரோ ஒரு பிசாசு உள்ள வந்ததுனால் உங்க குடும்பம் சீரழிகிறது, உங்க வீடு சீரழிகிறது, உங்க ஆவிக்குரிய காரியம் சீரழிகிறது. இன்னைக்கு வெளியே தள்ளுங்க. தந்திரமுள்ள பிசாச, தந்திரமுள்ள சாத்தான இயேசுவின் நாமத்தினால் வெளியே தள்ளுங்க. உங்க ஏதேன் தோட்டத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும், உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், உங்க வீட்டுல நன்மை உண்டாயிருக்கும், உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நீங்கள் செழிப்பா இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம இருக்கையை விட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால நம்முடைய சிங்காசனம் போயிருச்சு, நம்முடைய ஆசீர்வாதம் போயிருச்சு, நம்முடைய நன்மை போயிருச்சு. ஐயோ, நான் எப்படி இருக்க வேண்டியவன் என்று இன்னைக்கு நினைக்கிறோம். எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் கதறாங்க தெரியுமா? ஐயோ, என் வரங்கள் எல்லாம் போயிருச்சே, என் கிருபையெல்லாம் போயிருச்சே, எனக்கு வரங்கள் எவ்வளவு தந்தாரு எல்லாம் போயிருச்சே. உள்ள விட்டதுனால இன்னைக்கு சொல்லுங்க, நோ, நான் மாட்டேன் ஆண்டவரே. யோசேப்பு சொன்னானே, ஒரு டைம் பாவம் செஞ்சுக்க, நோ வேண்டாம், ஒரு டைம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஐயா அம்மா தம்பி தங்கச்சி, கடவுள் உங்களோடு பேசிட்டு இருக்கார். தம்பி உன்னோடு பேசிட்டு இருக்கிறார், உன்னோடு இடைப்பட்டு இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் உணர முடியும்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே வேண்டாப்பா, உலகம் எனக்கு வேண்டாப்பா, எங்க இயேசு எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க கூட நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்க கூட நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்க கூட நான் செயல்பட விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? எங்க கூட இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. சத்தியத்தை அறிஞ்சா நீங்க அந்த சத்தியம் தான் அவங்களை விடுவிக்க. இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன தேவை அவ்வளோத்தையும் கடவுள் தருவா. உலகத்துல நீங்க எப்படி வாழணும்னு விரும்புறீங்களோ அதை செய்வா. நீங்க நினைக்கிறத விட கடவுள் உங்களை மேன்மையாக வைப்பா. நீங்க நம்புகிறத விட கடவுள் உங்களை மேன்மையாக வைப்பா. நீங்க இப்ப நினைக்கிறத விட, எப்படி இருப்போம்னு நினைக்கிறத விட, நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்து ஓடுறீங்களோ அதை விட இயேசு உங்களுக்கு நல்ல நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல குடும்பத்தை, நல்ல மனைவியை, நல்ல கணவனை, நல்ல பிள்ளைகளை, நல்ல பெற்றோர்களை, நல்ல வாழ்க்கையை, நல்ல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவா. உங்க கைக்குள்ள அதை கொண்டு வருவா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வசனம் போதும் ஆண்டவரே, உலகத்தின் குறுக்கு வழிகள் எனக்கு தேவையில்லை, உலகத்தின் ஆரியங்கள் எனக்கு தேவையில்லை, உலகத்தின் வசனங்கள் எனக்கு தேவையில்லை. என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்வீர், என் இயேசு எனக்காக எல்லாம் செய்வீர், என் இயேசு எனக்காக எல்லாத்தையும் செய்வீர். என்னை நீர் உயர்த்துவீர் ஆண்டவரே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். கேளுங்கள் ஆண்டவரை பார்த்து, அப்பா நான் சத்தியத்துக்காக நிற்க போறேன் ஆண்டவரே, வசனத்துக்காக நிற்க போறேன். ஒரு விசை உங்க இருதயம் அலட்டும், ஆண்டவரிடத்துல கேட்கட்டும், உங்க இருதயம் அலட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லட்டும். ஆண்டவரே நான் விழுந்து போனது உண்மை ஆண்டவரே, நான் எழும்ப விரும்புகிறேன். இன்னைக்கு மறுபடியும் கடவுள் உங்களோடு எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் கடவுள் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார். மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார், மறுபடியும் அதே ஸ்தானத்துல உங்களை உட்கார வைக்க விரும்புகிறார், அதே இடத்துல உங்களை உட்கார வைக்க விரும்புகிறார். தாவீதை போல அழுங்க, ஆண்டவரே உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காதீங்க ஆண்டவரே, இயேசுவே எடுக்காதீங்க ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காதிரும் ஆண்டவரே. அத்தாவே எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரு, உடைய கிருபையை தாரு, உடைய மகிமையை தாரு, உடைய வல்லமையை தாரு. கதறுவீங்களா? ஐயா ஆண்டவரிடத்துல கேளுங்க, அம்மா ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே, சாத்தான் கொடுக்கக்கூடிய இந்த பிச்சைகளை, சாத்தான் கொடுக்கக்கூடிய இந்த எச்சி தொண்டுகளை இதை நம்பி நான் என் வாழ்க்கையை இழக்க விரும்பல, என் குடும்பத்தை இழக்க விரும்பல, என் பிள்ளைகளை, மனைவியும், பெற்றோர்களையும், புருஷனை இழக்க விரும்பல. என் இயேசுவுக்காக நான் நிற்க விரும்புகிறேன், என் ஆண்டவருக்காக நிற்க விரும்புகிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாகும், உங்க குடும்பத்தில்
ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்க நினைக்கிறதை விட உங்க குடும்பத்துல மேன்மையா வருவீங்க. நீங்க இருக்கிறத விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இங்க இருக்கிற சிலர் ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு இடைவிட விரும்புகிறார். ஐயா, ஆண்டவர் உங்களோடு இடைவிட விரும்புகிற அம்மா, தம்பி, சகோதரர், சகோதரி, தங்கச்சி, தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார். எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த எச்சி துண்டுகளை தூக்கி வீசி போடு. எனக்கு வேண்டான்னு சொல்லு. எனக்கு வேண்டாம், நோ, எனக்கு வேண்டாம். ஒரு நாள் நீ சிங்காசனத்துல உட்கார்ந்து அன்னைக்கு நீ யோசிப்பா, அன்னைக்கு நான் விட்டு ஓடினதுனா, பாவம் செய்யாததுனா, ஆண்டவருக்காக வாழ்ந்ததுனா, இன்னைக்கு நான் சிங்காசனத்துல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழுகிறேன். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். நல்லா கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. நல்ல கை தட்டி எல்லாரும், இயேசுவே என்னை நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவே என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வரங்களினால், உம்முடைய அபிஷேக தைலத்தினால் இயேசுவே என்னை நிரப்பு. எங்க திருச்சபையை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அப்படியே எங்கள் ஜனங்கள் மேல இறங்கட்டும். ஆளுகை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும், கிருபைகள் இறங்கட்டும், அற்புதங்கள் இறங்கட்டும், அடையாளங்கள் இறங்கட்டும், அபிஷேக தைலம் இறங்கட்டும். கர்த்தரிடத்துல கேளுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். நான் வாழ விரும்புகிறேன். உங்க குடும்பத்தின் எதிர்காலம் இயேசு இடத்துல இருக்கிறது. உங்க வீட்டின் எதிர்காலம் இயேசு இடத்துல இருக்கிறது. எதையும் நாடி ஓடாதீங்க. இயேசுவின் சத்தியத்துக்காக நில்லுங்க. உங்களை இந்த ஊரில், இந்த குடும்பத்தில், இந்த தேசத்தில், உங்களை வேலை செய்கிற இடங்களில், போகிற வழியில் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மை உள்ளவர்களா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும். நல்ல கை தட்டி எல்லாரும், வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. நல்ல கைதட்டி ஆண்டவர் யாரையும் பார்க்காதீங்க. ஆகாயம் கொண்டு செல்லுதே. நல்ல கைதட்டி செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அபிஷேக எங்க ஜனத்தின் மேல இறங்கி ஒரு பலன், ஒரு பூஸ்ட் இருதயத்தில் அப்படியே ஊற்ற மாட்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என்னேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. உலகத்திலே கேளுங்க ஆண்டவரே, உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, பிரசன்னா, என்ன ஆனந்தம். அதாய் கொண்டு செல்லுதே. நல்ல கைதட்டி ஆராதிங்க. தேவ சத்தியத்துக்காக நிற்கிறவங்களை தேவ நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். தேவ நம்முடைய அபிஷேகத்தினால், தேவ நம்முடைய கிருபையினால் அக்கினியாய் மாற்றி இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமைகளை உங்களுக்கு தருவார். இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமைகளை தருவார். ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. மனத்திலே உதாரெல்லாம் பரிசுத்தரே என்று பணியினார்களே. மனத்திலே உதாரெல்லாம் பரிசுத்தரே என்று பணியினார்களே. பூமியிலே மன்னாரனா நாமம் வாழ்க என்று துதிக்கின்றேனையா. பூமியிலே
நிற்காம வாழ்க்கை என்னை துதிக்கின்றேனையா. தேவ பிரசன்னா, ஏசையா தேவ பிரசன்னா, என்ன ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. அபிஷேகம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என்னேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உனக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே அபிஷேகம் மேற்கொள்ளக்கூடிய அக்கினி 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 விளக்கு அக்கினி விளக்கு அக்கினி விளக்கு அக்கினி விளக்கு அரிசி அக்கினி விளக்கு தேவனை தேவனை அக்கினி இறங்கிட்டு 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 ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. எல்லாம் சத்தமாய் சொல்லுங்காமே. ஆகாயம் கொண்டு சொல்லுதே, ஆகாயம் கொண்டு சொல்லுதே. நல்ல நல்ல கரங்களை தட்டுங்க, கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி என்ன நிரப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கிருபையினால் எங்களை நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும், அக்கினியா நிரப்பும், சமாதானத்தை நிரப்பும், மேன்மையினால் நிரப்பும். ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆவியானவர் ஆவியானவர் நல்ல கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மாற்றம் இந்த இடத்துல உண்டாகட்டும். என் கை தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமோ சில காரியங்கள் உங்க குடும்பத்தில் மாறப்போகிறது. ஆண்டவர் சில மாற்றங்களை உங்க வீட்டில் கொண்டு வர விரும்புகிறார், அவை மாற்ற விரும்புகிறார். அதை செய்ய போறார் சீக்கிரத்தில். நல்ல கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எங்களை மாற்ற போறீங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்ற போறீங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை மாற்ற போறீங்க, எங்க வீட்டை மாற்ற போறீங்க, எங்களுக்கு நன்மைகளை தர போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்க. நன்மைகளை எங்களுக்கு ஆண்டவரே அதிகம் அதிகம் அதிகமாய் அதிகம் அதிகமாய் கொண்டு வர போகிறதுக்காய் நன்றி. எங்களை நிலைநிறுத்த போகிறதுக்காய் நன்றி. எங்களை உயிர்வடைய பண்ண போகிறதுக்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. எங்களை அரணாய் பலனாய் மாற்றுகிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே உடைய கிருபை வெளிப்படட்டும். இந்த ஆராதனைக்கு வந்து அவ்வளோ பேர் ஆசீர்வதிச்சு அனுப்புங்க ஆண்டவரே. பெரியவங்க, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் யாரும் வெறுமனை போகக்கூடாதப்பா. ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களாப்பா. நீங்கள் சொன்ன அந்த போனஸ் வரட்டுமாப்பா. நீங்கள் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கூட கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லா சபை ஜனங்கள் மேலே உண்டாகட்டுமாப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கசப்புகள் மாறட்டும், உபத்திரவங்கள் பாடு